வணக்கம் நண்பர்களே! அமரர் கல்கியின் பொய்மான் கரடு. இதுக்கு முந்தின பகுதிகள பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செம்பவளவல்லியோட தகப்பனார் சிவராமலிங்க கவுண்டர் ரொம்ப கண்டிப்பானவரு. செம்பா அவரோட மூத்த மக அப்படிங்கிறதுனால அவளோட இஷ்டத்துக்கே இவ்வளோ நாளும் பொறுத்துட்டு இருந்தாரு. இனிமே கண்டிப்பா பொறுத்துக்க முடியாது அப்படின்னு அவரோட பொண்டாட்டிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. செங்கோடன் வந்து பெண் கேட்க போறான் அப்படின்னு காத்துட்டு இருந்தா, செம்பா கன்னி பொண்ணாவே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னாரு. அவன் கேட்கலன்னா என்ன? நீங்க தான் கூப்பிட்டு சொல்லுங்களேன். சின்ன புள்ள தானே. தாயா, தகப்பனா அவனுக்கு புத்தி சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க? அப்படின்னா செம்பாவோட அம்மா. அப்படி என்னத்துக்கு வரிஞ்சு கட்டிட்டு நாம போகணும்? நம்ம செம்பாவுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமையா போகப் போறான்? இந்த பக்கத்துல செழிப்பான வயல்காடும் வத்தாத கேணியும் செங்கோடனுக்கு இருக்கு. பணமும் சேர்த்து வச்சிருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் காடும் பணமும் இருக்குமோ சந்தேகம்தான். கேட்டியா சங்கதி? செங்கோடனுக்கு கெட்ட சவகாசம் ஏற்பட்டிருக்கு. சின்னமநாயக்கன்பட்டியில யாரோ 2 ஆண் பிள்ளைங்களும் ஒரு பெண் பிள்ளையும் வந்திருக்கிறாங்களாமா. அவங்க சட்டவிரோதமான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்காங்களாமா. அவங்கள ஒருத்தன் எங்கேயோ கோஆபரேட்டிவ் சங்க பணத்தை களவாடிட்டு வந்துட்டானாமா. அவன் மேல வாரண்ட் இருக்கிறதா கேள்வி. இதென்ன கோஆபரேட்டிவ் அப்படின்னு என்னமோ சொன்னீங்களே? அதெல்லாம் விளக்கமா சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. பொது பணத்தை கையாடிட்டு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷங்களோட செங்கோடன் சேர்ந்துக்கிட்டு 7, 8 நாளா திரியிறானாமா. இங்க சோளமும் நெல்லும் காஞ்சிட்டு கிடக்கு. எப்படி இருக்கு கதை? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நம்ம செங்கோடன் அந்த மாதிரி வழிக்கெல்லாம் போவான்னு யார் நினைச்சது? நீங்க தான் கூப்பிட்டு புத்தி சொல்றது தானே? இப்போ நம்ம சொல்ற புத்தியெல்லாம் அவன் காதுல ஏறாது. அந்த களவாணி பயலுக செங்கோடனோட பணத்தை பிடுங்கிக்கிட்டு அவன் தலையில கூழ கரைச்சு விட்டு போனதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும். அப்புறம் அவனுக்கு புத்தி வந்து என்ன லாபம்? அதனால தான் அவன விட்டுடலாங்கிறேன். வேற மாப்பிள்ளை கையில வச்சிருக்கேன். நீ சம்மதம் கொடுக்க வேண்டியதுதான். நான் சம்மதம் கொடுத்தா போதுமா? செம்பாவோட சம்மதம் வேண்டாமா? உன்னை யாரு சம்மதம் கேட்குறாங்க? செம்பாவோட சம்மதத்தை தான் கேட்குறேன். அவளுக்கு நீ புத்தி சொல்லி திருத்தணும். அப்படி யாரு வேறு மாப்பிள்ளை கையில வச்சிருக்கிறீங்க? ஒரு போலீஸ்காரரு புதுசா வந்திருக்கிறாரு. ரொம்ப நல்ல மனுஷன். முதல் தாரம் செத்து போயிடுச்சாம். பிள்ளைக்குட்டி கிடையாது. 2ஆம் தரமா கேட்குறாரு. வயசு ஒன்றும் அதிகம் இல்லை. 35, 40 தான் இருக்கும். ரூ. 30 சம்பளமா. மேல் வருமானம் 100, 200 கூட வருமா. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கவுண்டரோட மகன் முத்துசாமி, அக்காவை போலீஸ்காரருக்கே கட்டி கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு செம்பவளவள்ளி கிட்ட போய், அக்கா அக்கா நீ போலீஸ்காரரையே கட்டிக்கோ அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் சமையல் கட்டுல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த செம்பா வேகமா நடந்து வந்து முத்துசாமியோட முதுகுல 4 அரை அரைஞ்சிட்டு திரும்பி போனான். பாத்தீங்களா உங்க மகளுக்கு வர்ற கோவத்தை? யார் என்ன கோபம் வந்தாலும் சரி, இன்னும் 3 நாள் பார்க்க போறேன். அதுக்குள்ள செங்கோட வந்து செம்பாவை எனக்கு கட்டி கொடுங்க மாமான்னு கேட்கணும். இல்லாட்டா போலீஸ்காரருக்கு வாக்கு கொடுத்துருவேன். அப்புறம் பிரம்மதேவன் வந்தா கூட மாத்த முடியாது அப்படின்னாரு சிவராமலிங்க கவுண்டர். செங்கோடன் தன்னோட குடிசைக்கு பக்கத்துல போட்டிருந்த வைக்கோல் கட்டு மேல உட்காந்துட்டு இருந்தான். அன்னைக்கு எல்லாமே வழக்கம் போல தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா செங்கோடனோட மனசு மட்டும் வழக்கம் போல இல்ல. ஒரு மாற்றமா இருந்தது. அது என்ன மாற்றம்? 7, 8 நாளா அவன் அந்த பட்டணத்து மனுஷங்க கிட்ட அதிகமா பழகிட்டு வர்றது உண்மைதான். அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய மனுஷங்க இல்ல. யோக்கியங்களாகவும் தெரியல. அந்த பொண்ணோட நடத்தையும் பேச்சும் கூட அவ்வளவா அவனுக்கு பிடிக்கல. ஆனாலும் அவங்கள பார்க்க போறதுல அவ்வளோ ஆசை அவனுக்கு ஏன்? அந்த பொண்ணு மேல இருக்கிற மோகம் தலைக்கேறி போச்சா? இல்ல அந்த மோகம் ஒரு போதையா மாறிடுச்சா? இல்லன்னா இல்லன்னா செங்கோடனுக்கு ஒரு கேவலமான சந்தேகம் உண்டாச்சு. லாகிரி வஸ்துக்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது கஞ்சா, அபின் மாதிரி எல்லாம் அவன் கேள்விப்பட்டதுண்டு. உண்மையாவே அந்த மாதிரியான எதையாவது இவனுக்கு அவங்க கலந்து குடுக்குறாங்களா? இல்லன்னா தனக்கு ஏன் அவ்ளோ சிரிப்பு வருது? பாட்டு பாடக்கூட வருதே! வீதியில நடக்கும்போது ஏதோ உளறிட்டே நான் போறேன். நான் நானாவே இல்லையே! அப்படின்னு ரொம்ப சந்தேகப்படுறான் செங்கோடன். எனக்கு என்னதான் ஆயிடுச்சு? எந்த படுகுழிய நோக்கி நான் போயிட்டுருக்கேன்? பொய்மான் கரடி என்ன வா வான்னு கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுதே! என்ன மேல மேல கூட்டிட்டு போய் ஒரே அடியா கீழ தள்ள பாக்குதோ? ஒருவேளை எனக்கு பைத்தியம் புடிச்சிடுச்சா? என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துடுவாங்களோ? அப்படின்னா அந்த வயல்களோட கதி என்ன? நெல் பயிர்கள், சோளப் பயிர்களோட என்ன ஆவறது?
புதைச்சி வச்சிருக்கிற பணம் தான் என்ன ஆகுறது? ஆஹா! அந்த மனுஷங்க என்னோட குடிசைக்குள்ள புகுந்து ஏன் அப்படியும் இப்படியும் பார்த்து திரு திருன்னு முழிச்சாங்க? ஒரு வேள அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, ஏதோ ஒரு காலடி சத்தம் கேட்குது. செங்கோடன் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். அவன நோக்கி ரொம்ப பக்கமா ஒரு உருவம் வந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு பெண் உருவம் தான். செம்பவளவல்லி தான். வேற யாரு? அவள பார்த்த அதே நிமிஷம் செங்கோடனோட மனசுல இருந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து போச்சு. செம்பவளவல்லி தான் எனக்கான ஒரே தீர்வு. அவள நான் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். தன்னோட பாழும் குடிசையில அவ வந்து விளக்கேத்தி வைக்கணும். இந்த இருட்டுல இருந்து அவ என்ன வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போகணும். வா செம்பா வா. ஏது இவ்ளோ நேரம் கழிச்சு இருட்டுனதுக்கு அப்புறம் வந்திருக்க? அப்பா, அம்மா கோச்சுக்க மாட்டாங்களா? அப்படின்னா செங்கோட. அத கேட்டதும் செம்பா ஒரு 10 அடி தூரம் நடந்து போய் திரும்பி நின்னுட்டு இருந்தா. இவ்ளோ தூரம் வந்துட்டு ஏன் போற செம்பான்னு செங்கோடன் கேட்டான். கொஞ்ச நேரத்துல ஒரு விம்மல் சத்தம் அவன் காதுல விழுந்துச்சு. உடனே பதச்சு போய் எழுந்து போனான். செம்பாவ அன்போட அழைச்சிட்டு வந்து தன்னோட பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டான். "ஏன் செம்பா அழுவுற? உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்தா அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ண தொடச்சு விட்டான். "என்னதான் சமாச்சாரம் சொல்லேன். உன்னை உன் அப்பா உன் வீட்ட விட்டு தொரத்திட்டானா?" செம்பா தேம்பிக்கிட்டு, "அப்படி செஞ்சா கூட பரவாயில்லையே. என்ன கொன்னு போட்டுட்டா கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா" அப்படின்னு தயங்குனான். "ஆனா வேற என்ன? உன்னை எந்த பயல் கொல்ல துணிவான்? உன் அப்பனா இருந்தாலும் முடியாது. நீ எனக்கு சொந்தமானவ. இப்படித்தான் நீ ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருக்க. பேசி என்ன பிரயோஜனம்? பின்ன என்ன செய்ய சொல்ற? நான் தான் இந்த வருஷம் கழியட்டும், வெள்ளாமை வீட்டுக்கு வரட்டும், உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னேன். அது வரைக்கும் யார் காத்துக்கிட்டு இருப்பாங்க? இன்னும் 3 நாளைக்குள்ள நீ வந்து கல்யாண பேச்சு எடுக்கலன்னா, அப்பா என்ன வேற இடத்துல கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை கூட பார்த்துட்டாரு." "அது யார் அவன்? நான் காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சு வர்றவன். அவன் தலையில கொம்பா? அவன என்ன விக்ரமாதித்தன் மகாராஜாவா? அல்ல மதன காமராஜனா? அப்படிப்பட்டவங்க யாரும் இல்ல. சின்னமநாயக்கன்பட்டியில புதுசா ஒரு போலீஸ்கார் ஐயா வந்திருக்காராமா. அவர் என்ன கல்யாணம் செஞ்சுக்க கேட்கறாராமா. பரிசத்துக்கு பணம் கொடுக்க கூட தயாரா இருக்காராமா." இத கேட்ட செங்கோடன் அப்படியே திடுக்கிட்டு போயிட்டான். வேற யாராவது ஊர்க்காரங்களா இருந்தா இந்நேரம் வெட்டுவேன், குத்துவேன்னு கத்தி இருப்பான். ஆனா போலீஸ்காரர பகச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆனா அவனோட மனசுல உடனே ஒரு நிச்சயம் உண்டாச்சு. அத செம்பா கிட்டயும் சொன்னான். "உன்னை இன்னொருத்தன் கட்டிக்கிறதுக்கு நான் விட்டுருவனா? காத்திருந்தவன் பொண்ண நேத்து வந்தவன் கொண்டு போக நான் பார்த்துக்கிட்டு இருப்பனா? நாளைக்கே உங்க அப்பா கிட்ட போய் கேட்டுடுறேன். கல்யாணத்துக்கு தேதியும் வச்சுட்டு மறுகாரியம் பார்க்குறேன். நீ இல்லாம என்னால இனிமே ஒரு நொடி கூட வாழவே முடியாது" அப்படின்னா செங்கோடன். இந்த வார்த்தைகள் செம்பவளவல்லிக்கு அளவில்லாத ஆனந்தத்த குடுத்துச்சு. இப்படியே கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு செம்பா எந்திரிச்சு நின்னான். "ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா அது நல்லா இருக்காது. அப்பாவும், அம்மாவும் கோயிலுக்கு போன சமயம் தான் நான் வந்தேன். அவங்க திரும்புறதுக்குள்ள நான் திரும்பி போயிரணும். சரி அப்பன்னா நான் கொஞ்ச தூரம் வந்து உன்னை விட்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடனும் கூடவே வந்தான். 2 பேரும் வயக்காட்டு வழியா நடக்கத் தொடங்குனாங்க. 10 அடி கூட அவங்க நடந்திருக்க மாட்டாங்க. "ஐயோ! அதோ பாரு" அப்படின்னு செம்பக சுட்டி காட்டுனான். அந்த திசைய செங்கோடனும் உத்து பார்த்தான். சோளக்கொல்லையில சலசலன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. முதல்ல அங்க ஒரு நாய் இருந்துச்சு. அது லொல்லுன்னு குரைச்சிட்டு ஒரு தடவ பயங்கரமா உறுமிச்சு. அந்த நாய்க்கு பின்னால சோளப்பயிருக்கு மேல ஒரு போலீஸ்காரனோட தலை தொப்பி தெரிஞ்சது. அவன் தோள்ல சாத்தியிருந்த துப்பாக்கி மேல்முனையும் பயங்கரமா இருந்துச்சு. செம்பவளவல்லிக்கு உடம்பு அப்படியே நடுநடுங்கி போச்சு. செங்கோடனும் மனசு கலங்கி போயிட்டான். ஐயோ! இது என்ன எதிர்பாராத விபரீதம்? இந்த போலீஸ்காரன் இங்க எதுக்காக வரான்? செங்கோடனும் செம்பவளவல்லியும் நடுங்கிக்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.